நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது கண்களிலே ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி. என்ன அசோக் தனியா உட்காந்துருக்க? எனக்காக யார் இருக்கா ரஜினி? நான் தனியாக தானே இருந்தாகணும். உனக்காக உயிரே கொடுக்குற உள்ளங்கள் எத்தனையோ இருக்கு அசோக். பழைய சென்டிமெண்ட் டைலாக் பேசுறா, அதுக்கு இவன் ரியாக்ஷன் வேற. இல்லை ரஜினி, நான் கூட அப்படி தான் நினச்சி ஏமாந்துட்டேன். இப்போ தானே தெரியுது மின்னும் இதெல்லாம் பொண்ணு இல்லைன்னு. என்னடா என்னமோ மாதிரி பேசுற? என்னடா ஆச்சு உனக்கு? வேஸ்ட் ரஜினி, நானும் கார்த்தி மாதிரி பொண்ணுங்களை வெறுத்துடலான்னு இருக்கேன். இப்போ நீ ஏன் பொண்ணுங்களை வெறுக்கணும்? பொண்ணுங்களாம் தப்பு ரஜினி. இப்படி சொன்னா எப்படி அசோக்? நீ 4 பொண்ணுங்க கிட்ட பழகுனா ஒருத்தி நல்லவளா இருப்பா, ஒருத்தி கெட்டவளா இருப்பா. நீ தான் நல்லவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு கெட்டவங்களை தூரத்துல வைக்கணும். அதான் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நல்லவன் நீ கிட்ட இருக்க, கெட்டவங்க எங்கேயோ இருக்காங்க. அப்படி ஆயிடுச்சா கதை? இப்போ இருடா உனக்கு வைக்கிற ஆப்பு. ரஜினி, என்னை விட்டு நீ போயிட மாட்டியே? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. ரஜினி, வாசு உனக்காக ரொம்ப நேரமா கேண்டீன்ல வெயிட் பண்றான், நீ போகல? அது எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல படிமா. படிப்பு குடும்பம் தானே முக்கியம் உனக்கு. நான் உன்கிட்ட அப்படி சொன்னேனா? ஆமா சொன்னியே. இல்ல அசோக்? ஆமாமா, நான் தான் காதால கேட்டேனே. விட்டு ரஜினி, இப்போ நீ என்கிட்ட பேச வந்தியா இல்லை வேற யார்கிட்ட பேச வந்தியா? உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான்டா நான் லஞ்சு கூட ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன். என்ன போய் சேட்டு புழுகுறாடா, நம்பாத நம்பாத. சாப்பிடலையா ரஜினி? பிஸ்கெட் சாப்பிட்றியா? கையெல்லாம் அழுக்கா இருக்கே. குடும்பம் தான் முக்கியம் சொன்னால போய் எங்கேயாவது முட்டிக்கிட்டோம். நல்லா ஒரு வயிறு எறிட்டோம். இன்னொன்னு சாப்பிட்றீ செல்லம். மாமி தான் போயிட்டால, அப்படியே பயப்படுற. சாப்பிட்றீ. அவ கிடக்குறா, அவளா ஒரு ஆளா? நீ சாப்பிட்றீ செல்லம். இப்ப எதுக்கு இவ பேய பார்த்தவன் பயந்துட்டு ஓடுறான்? அவ நல்ல பொண்ணு, நான் கெட்ட பொண்ணா? கபாலத்தை பொழந்து மூலன்னு ஒண்ணு உனக்கு இருந்தா அது எடுத்து உன் கையிலேயே தரேன். ஐயோ பிரின்சிபல், குட் மார்னிங் சார். அப்பா தப்பிச்சேன். ஃப்ராடு, நீ ஏமாத்தியா? என்ன பண்ற? அப்பா தப்பிச்சேன். ஜெயா, பிராக்டிகல்ஸ் இருக்கு, லேபுக்கு போலையா? எக்க பெக்கன்னு சத்தமா சிரிக்கிறது தான் உன் ஸ்டைலு. இப்படி ரேஷன் கடை மாதிரி அளவா சிரிக்கிற, என்ன விஷயம்? நத்திங். சரி கிளம்புறேன். கார்த்திக், இப்படி உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா எனக்கு வேற யாரு கூட பேசுற மாதிரி இருக்கு. சிரிச்சிட்டேன் போதுமா? முன்னாடி அந்த 3 பல்லு மட்டும் கலர் எதுவும் வித்தியாசமா இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? ஏன் இந்த பல்லுக்கு என்ன? அது டூப்ளிகேட் பல்லு, அதான் வேற கலர்ல இருக்கு. அப்படியா? ஸ்கூல் டே டான்ஸ்ல நான் தான் சென்டர் ஃபிகர். ஒரு ரிஸ்கான டைவ், எல்லாரும் வேணான்னு சொன்னாங்க, நான் கேட்கல. காலு ஸ்லிப் ஆகி மூஞ்சி டம்முன்னு தரையில பட்டுருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? முன்னாடி 3 பல்லு காலி, அப்பவும் விடல. டெம்பரரியா பல்ல ரெடி பண்ணி ஸ்கூல் டேல பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியா இந்த பல்லு செட் ஆயிடுச்சு. தேவையா அதெல்லாம்? அது அப்படித்தான். இந்த டான்ஸ்ல நீ பில்டிங் மேல இருந்து குதிக்க சொன்னா கூட நான் குதிச்சிருவேன். அப்படி ஒரு பைத்தியம் எனக்கு டான்ஸ்னா. வீட்டில் மட்டும் என்னை கம்பல் பண்ணலனா ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சு நான் பெரிய டான்ஸராக இருப்பேன். ஆக வேண்டியதானே? இனி எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஒழுங்கா பிஏவை தூக்கி போட்டு போய் டான்ஸ் கத்துக்க வேண்டியதானே? பி பிடிக்கல தான், ஆனா பி படிக்கிறவனை பிடிச்சிருக்கு. அப்ப அவங்களே உன் கூட கூட்டிட்டு போ. விரும்மாண்டி மாதிரி எப்பவும் உருன்னு இருக்கிறவனை வச்சுட்டு என்ன பண்றது? டான்ஸ் கத்து கொடு.
ஃபைட் வேணா கத்து கொடுக்கலாம். இந்தா என்னடா இது? ஒரு சின்ன கிஃப்ட்.